Hi friends, welcome to Aari Creative. எல்லாருக்கும் சாரி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எக்ஸாம் ஹாலிடேஸ்னால ஊருக்கு அங்கேன்னு போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்தது வந்து பேடட் லோடிங் ஸ்டிச், சில்க் த்ரெட் வச்சு பேடட் லோடிங் ஸ்டிச் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதே வந்து பேடட் லோடிங் ஸ்டிச் வந்து பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு லைன் ஆஃப் அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டிச் போடுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக வர்றதுக்காக நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டெம் ஸ்டிச் வந்து இந்த லைனில் வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். நம்மளோட டுட்டோரியல் வீடியோஸ் பிகினிங்கில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறதுன்றது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி வந்து நம்ம பீட்ஸ் வச்சு எப்படி வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதே தான் வந்து நம்ம பேடல் லோடிங் ஸ்டிச்சுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பட் இதில் வந்து நம்ம ப்ளைனாக அந்த லைன் மேலே எதுவுமே இல்லாமல் வெறும் பீடு மட்டும் வச்சு பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அந்த அடியில் த்ரெட்டை வச்சு நம்ம லோடிங்காக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டெம் ஸ்டிச் வந்து பீட்ஸ் வச்சு எப்படி போடுறதுன்னு வந்து முதல்ல பார்த்துடலாம். ஸோ அந்த லைனில் மேலே ஒரு கார்னர்லேருந்து நான் நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். பீட் ஸ்டிச் பண்ணுற டுலிப்பில் 24 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட நீடிலில் ஒரு 5 பீட்ஸ், சுகர் பீட்ஸ் வந்து நான் 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிங்கிள் பீடு இல்லை டபுள் பீடு தான் வந்து மேக்ஸிமமாக வச்சு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 பீடு வந்து நம்ம ஒரே டைமில் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 5ஐயும் ஒரே லென்த்தில் தான் வந்து இந்த லைன் மேலே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணி அதுக்கு ஒரு லாக் போட்டுட்டு இந்த 5ல் நடுவில் சென்டரில் அந்த 3rd பீடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே அந்த லைன் மேலேயே வந்து நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இதில் வர எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து இந்த லைன் மேலேயே தான் வந்து வரணும். ஸோ முதல்ல நம்ம ஃப்ரேமுக்கு கீழேருந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்தோம். அதில் வந்து 5 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிட்டு அந்த 5ஐயும் ஒரே அதாவது 2 ஸ்டிச் பண்ணாமல் ஒரே இதாக வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து நம்ம இந்த த்ரெட்டை வந்து மேலே கொண்டு போகிறோம். இந்த 5 பீட்ஸ்க்கு சென்டரில், அதாவது 3rd பீடில் வந்து நம்ம அந்த லைன் மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அந்த பீடுக்கு அடியில் கொஞ்சம் அந்த பீடு நெகட்டிவ் விட்டுட்டு உள்ளே விட்டிங்க அப்படின்னா அந்த லைன் மேலேயே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். மறுபடியும் வந்து சேம் அந்த நம்பர் ஆஃப் பீட்ஸ் மட்டும் வந்து நீங்கள் மாற்றிடாதீங்க. அதே எண்ணிக்கையான 5 பீடு வந்து மறுபடியும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் அந்த லைன் மேலேயே வந்து அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த 5 பீடுக்கும் சென்டரில் மேலேயுமே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் 5 பீட்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ அந்த லைன் மேலேயே வந்து நம்மளோட ஸ்டிச் வந்து இருக்கணும். லாக் ஸ்டிச் மேலே ரிவர்ஸ் கொண்டு போகிறோம். அந்த 3வது பீடுக்கு மேலே வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். மறுபடியும் 5 பீட்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட அந்த ஸ்டிச் வந்து அந்த லைன் மேலேயே தான் வரணும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நம்ம நெக் லைனில் பார்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டெம்ஸ் டிசைன்ஸில் வந்து தண்டுலாம் வரும் இல்லைங்களா, ஸோ ஃப்ளவர் கொடி டிசைன்லாம் வரும்ல, ஸோ அந்த கொடிக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மோட்டிவ்ஸ்க்கு வந்து பார்டர்ஸாக வந்து நம்ம வெறும் ஒரு சிங்கிள் லைன் வந்து பீட் ஸ்டிச் மட்டும் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே கூட வந்து நம்ம இதை வந்து பார்டர் லைன்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேங்கோ மோட்டிவ், ஒரு பெருசாக ஒரு ஃப்ளவர் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து நம்ம இந்த பார்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தப்பமாக வந்து ஃபில்லிங்காக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லைன் மேலேயே தான் வந்து நம்மளோட ஸ்டிச் இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். லாக் பண்ணிக்கிறோம். இந்த 2க்கும் நடுவில் உள்ள அந்த லைன் மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு
ஸோ என்ன தான் வந்து நம்ம அந்த மேலே வந்து அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணாலும் இந்த பீடு இருக்கனால நம்மளுக்கு அடுத்தது வந்து அந்த பீடுக்கு அடுத்து தான் வந்து நம்மளுக்கு அந்த பீட் லைன் வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தப்பமான லைனாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சிங்கிளாக ஒரு பீட் லைன் கொடுக்குறதுக்கும் இது கொடுக்குறதுக்கும் நம்மளுக்கு அந்த லைன் வந்து கொஞ்சம் மோட்டாவாக கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ பீட்ஸ் வச்சு ஸ்டெம் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நெக்லைனில் வந்து பார்டர்ஸ்க்கு ஒரு கொடிக்கு வந்து போடலாம். ஒரு பெரிய மோட்டிஃப் மேங்கோ திலகம் ஷேப் மோட்டிஃப் இருக்குன்னா அதுக்கு போடலாம். ஒரு ஃப்ளவருக்கு கூட அந்த பார்டர் லைனை வந்து நம்ம வெறும் ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு லைன் போடுறதுக்கு பதிலாக நம்ம இதை மாதிரி போட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஒரு பட்டையான ஒரு அவுட்லைனாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து இதில் வந்து நம்ம பேடட் லோடிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டு மேலே வந்து நம்ம நார்மல் சூயிங் த்ரெட் வச்சு ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும்னு வந்து நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதை போட்டுட்டு நம்ம பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலே வந்து நார்மல் சூயிங் த்ரெட்டில் வந்து ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம பீட்ஸ் லோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எங்கே முடிஞ்சிருக்கோ அதுக்கு ஒரு ஸ்டிச் மேலே கொஞ்சம் மேலேருந்து வந்து நம்ம த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த த்ரெட் அந்த பைப்பிங் த்ரெட்டை கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை பீட் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 5, அது விட்டால் 6 பீட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படலாம். ஸோ நான் 6 பீட்ஸ் இதுக்கு வந்து நான் 5 வச்சுருக்கனால இதுக்கு நான் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த க்ராஸ்க்கு வந்து நம்மளுக்கு 6 பீட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதை ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு லாக் ஸ்டிச் நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணியிருப்போம் இல்லைங்களா லோடிங் ஸ்டிச். ஸோ ஒரு லாங் ஸ்டிச் மேலே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நம்ம கீழே கொண்டு வந்திருப்போம். ஸோ இதை வந்து வெறுமனை கொண்டு வராமல் இதில் வந்து நம்ம பீட்ஸ் லோட் பண்ணி கொண்டு வரப்போம். ஸோ அவ்வளோதான் இதோட டிஃப்ரென்ஸ். என்ன அளவு பீடு நம்ம மேலே வச்சுருக்கிறோமோ ஸோ அதே கவுண்ட் வந்து நம்ம ஃபுல்லாகவே வைக்கணும். ஸோ இங்கே நான் மேலே வந்து 6 பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வரும் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் மேல் நோக்கி ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். 6 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸை வந்து அப்பப்போ லோட் பண்ணியே போடுங்க. நீங்கள் அயன் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணி நீங்கள் 6 வந்து இறக்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்செல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணையில் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்பவே வந்து ரிச் லுக் கொடுக்கும். காஸ்ட்லி ப்ளவுஸஸ்க்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே கூட வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு லைன்ஸ் கொடுக்குறதுக்கும் பார்டரில் இந்த மாதிரி ஒரு லோடிங் ஸ்டிச் வந்து பீட்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கும் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வைஸுமே வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ சேம் ஃபார்மேட் தான். நம்ம பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். மறுபடியும் மேல் நோக்கி கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இதே தான் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம பீட்ஸ் வச்சு பேடட் லோடிங் ஸ்டிச்சுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸும் பாருங்கள், ரெண்டுக்கும் இருக்கிற லுக்கும் பாருங்கள். நம்ம எந்த ஸ்டிச்சை வந்து எந்த இடத்துல போடணுங்கிறது நம்மளோட ஐடியா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி.
ஸோ வீட்டில் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.